This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயில் நான் ஊறும் சுவையில் ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி அடிக்கடி இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 6-7 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு 4 கீரி சேர்த்துருக்குறேன். இது கூட 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த நல்லெண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இந்த கத்திரிக்காய் தோலெல்லாம் நல்லா சுருங்கி ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு டைம் பரட்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் மேல் தோலெல்லாம் நல்லா சுருங்கி அதே மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் கத்திரிக்காய் வதக்கின அதே எண்ணெயில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துருக்குறாங்க. இது ரெண்டையும் இதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே தனியாக சேர்த்தும் செய்யலாம். ஆனால் பெரிய வெங்காயம் தனியாக சேர்க்கும்போது ரொம்ப இனிப்பு சுவையாக இருக்கும். அதனால் பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி துண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் 3/4 பதத்துக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து நல்லா வறுபட்டுறணும். இந்த வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 3-5 நிமிஷம் இந்த கடலைப்பருப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயமும் நல்லா முழுசாக வதங்கி வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய்த்தூள் இல்லை தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நல்லா வலிய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு கலர் எடுத்துக்கலாங்க. ஏன்னா மல்லித்தூள் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா டக்குன்னு அடிப்பிடிக்கும். அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சை வாசனை போகிறக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம். சேர்த்தும் போது ஒரு அரை மூடி சேர்த்துனீங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சூட்லேயே அப்படியே நல்லா பரட்டி விட்டுட்டு இது நான் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்ல சூடு ஆறினதுக்கப்புறமா அதில் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறாங்க. நான் எப்போவுமே நல்லெண்ணெயில் தான் செய்வேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும்